வணக்கம் நண்பர்களே, மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த வீடியோ பதிவு தல ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு வீடியோ பதிவாக அமைய போகிறது. விடாமுயற்சி என்ற திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது. அதற்கான காரணம் என்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோ பதிவு. வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டு பொங்கலுக்கு தலையினுடைய விடாமுயற்சி என்ற திரைப்படம் வெளிவரும் என்ற நம்பிக்கையோடும் ஆசையோடும் எப்பொழுது அந்த திரைப்படம் வெளிவரும் என்ற எதிர்பார்ப்போடும் காத்திருந்தவர்களுக்கு இந்த பொங்கலுக்கு அந்த திரைப்படம் வெளிவரப் போவதில்லை, பிற்போடப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவிலே முழுக்க பார்க்க போகின்றோம். தளபதி, தலைவர், இந்த மூன்று முக்கியமான மாஸ் ஹீரோக்களினுடைய எந்த படமும் வராமல் ஒரு பொங்கல் பண்டிகையா எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்றது, இந்த பொங்கலை எப்படி நாங்கள் கொண்டாடுறது என்று சொல்லி எல்லா ரசிகர்களும், சினிமா ரசிகர்களும் இப்பொழுது ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள். விடாமுயற்சி என்ற திரைப்படத்துக்கு யார் விடாமுயற்சி என்று பெயர் வச்சார்களோ தெரியாது. படம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்று வரைக்கும் சந்திக்காத சவாலே இல்லை, பிரச்சனைகளே இல்லை. ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் விக்னேஸ்வரனாக இருந்தது. ஆனால் இடைநடுவில் அவர் குழம்பி போய் இந்த திரைப்படத்திலிருந்து விலகி கொண்டார். சரியாக ஸ்கிரிப்ட் வேலை பார்க்கல, அல்லது அந்த படத்தின் மீது, அந்த படத்தினுடைய கதை மீது, ஸ்கிரிப்ட் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு வார்த்தையை சொன்னதால படத்திலிருந்து அவர் வெளியேற வேண்டியிருந்தது. பிறகு யாரை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனராக போடுவது என்பதிலே படக்குழு மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்தித்தது. அப்பொழுது மகிழ் திருமேனி இந்த திரைப்படத்துக்குள்ளே வந்தார். பிறகு லைக்கா புரொடக்ஷன் நிறுவனமானது ஒரு பெரிய நிதி பிரச்சனையிலே சிக்கி இருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி வந்தது. காரணம் என்னென்றால், சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையன், அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமாரினுடைய இந்த விடாமுயற்சி என்ற இரண்டு மிகப்பெரிய மாஸ் ஹீரோக்களினுடைய திரைப்படங்களை ஒரே நேரத்தில் தயாரித்துக் கொண்டிருப்பதனாலே சில பல நிதி சார்ந்த பிரச்சனைகளிலே லைக்கா நிறுவனம் சிக்கி இருக்கிறது என்ற ஒரு செய்தியையும் அந்த காலத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதன் அடிப்படையில் தான் ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வேட்டையன் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்குக்காக போய் படப்பிடிப்பு செய்ய முடியாமல் மீண்டும் திருப்பி சென்னைக்கு வந்த ஒரு சம்பவம் கூட பதிவாகி இருந்தது. அதே வேளையில் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு காலத்துல தான் அஜித்குமாரினுடைய தந்தையார் காலமாகி இருந்தார். இதன் காரணமாக சில மாதங்கள் இந்த படத்தினுடைய படப்பிடிப்புகள் தாமதமாகி இருந்தது. அதுக்கு பிறகு நடிகை த்ரிஷா இந்த திரைப்படத்துக்காக கொடுத்த டேட்ஸ் எல்லாம் வீணாகி போச்சு. காரணம் என்னென்றால், குறிக்கப்பட்ட தினங்களிலே இந்த படத்தினுடைய படப்பிடிப்புகள் நடக்காததால த்ரிஷா கொடுத்த ஹால் ஷீட் எல்லாம் காலியாகிவிட்டது. அவர் அந்த காலத்திலே நிறைய படங்களிலே நடித்துக் கொண்டிருந்தார். கை நிறைய படங்கள் அவருக்கு இருந்தது. அதனால இந்த விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புகள் மீள ஆரம்பிக்கப்படும் போது புதிய திகதிகளை த்ரிஷாவால் கொடுக்க முடியாமல் போனது. அதே வேளையில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இயக்குனர் மகிழ் திருமேனி ஒரே சீக்வன்ஸை திருப்பி பல தடவைகள் எடுக்கிறார். இதன் மூலமாக காலதாமதமாகிறது, தயாரிப்பு நிறுவனத்துக்கு பணம் வீண் விரயமாகிறது என்று சொல்லி ஒரு தடவை அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமாரை குழம்பியதாக ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. இப்படி ஏராளமான சிக்கல்கள், ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான சவால்களை தாண்டி இந்த படத்தினுடைய படப்பிடிப்புகள் எல்லாம் முடிவடைந்து, குறிப்பாக அந்த படத்தினுடைய டீசர், அதே போல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகிய விஷயங்கள் எல்லாம் வெளிவந்து ரசிகர்களை ஒரு கைப்பின் உச்சத்துக்கே கொண்டு போனது. இதே வேளையில் வெளிநாடுகளிலே, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே இந்த விடாமுயற்சி திரைப்படத்திற்கான டிக்கெட் புக்கிங்கே முடிவடைந்திருந்ததாக கூட ஒரு செய்தி வெளிவந்தது. இப்படியான பல சிக்கல்களை தாண்டி வந்த படமானது தைப்பொங்கல் தினத்தன்று 2025 தை திருநாளன்று இந்த திரைப்படம் திரைக்கு வரும் என்று சொல்லி படக்குழு அறிவித்த பிறகு திடீரென்று இந்த திரைப்படமானது வெளிவராது, மேலும் சில நாட்கள் பிற்போகிறது, பொங்கல் ரேஸிலே இந்த படம் இணைந்து கொள்ளப் போவதில்லை, தல ரசிகர்களுக்கு ஏமாற்றம் என்ற ஒரு செய்தி வரும்போது நிச்சயமாக இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருந்த இந்த தை திருநாளை தலையினுடைய விடாமுயற்சி திரைப்படத்தோடு கொண்டாடுவதற்கு திட்டமிட்டிருந்த எல்லோருடைய இதயங்களும் மனங்களும் இப்பொழுது உடைந்து சிதைந்து போய்த்தான் இருக்கிறது. நிச்சயமாக தல ரசிகர்களுக்கு இந்த விடயமானது படக்குழு மீது ஒரு மிகப்பெரிய கடுப்பை, ஒரு மிகப்பெரிய அதிருப்தியையும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சார், இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த படம் ஏன் பொங்கலுக்கு வெளியாகாது, ஏன் பொங்கலுக்கு வெளிவர மாட்டாது என்ற ஒரு பிரச்சனைக்கான காரணத்தை பார்ப்போம். உண்மையிலே உங்களுக்கு ஒரு விடயம் தெரியணும். இந்த விடாமுயற்சி என்ற திரைப்படமானது ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய ரீமேக். அந்த திரைப்படத்தினுடைய பெயர் பிரேக் டவுன். அந்த திரைப்படத்தை தழுவித்தான் விடாமுயற்சி என்ற படம் இந்த பொங்கலுக்கு வெளிவர காத்திருந்தது. லைக்கா புரொடக்ஷன் கம்பெனி பிரேக் டவுன் என்ற திரைப்படத்தை உருவாக்கிய புரொடக்ஷன் கம்பெனியோடு சரியான முறையிலே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த ரீமேக் செய்கின்ற அதிகாரத்தை, அந்த உரிமையை பெற்றுக் கொள்ளவில்லை. இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய சிக்கலை. இப்பொழுது பிரேக் டவுன் படத்தை எடுத்த கம்பெனி என்ன சொல்கிறது என்று சொன்னால், தங்களுக்கு இந்த படத்தினுடைய செலவிலே அரைவாசி தொகையை
படத்தினுடைய உரிமையாக, அதாவது பிரேக் டவுன் படத்தினுடைய ரீமேக் உரிமையாக தர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த படத்தை வெளியிடுவதற்கான அனுமதியை நாங்கள் தருவோம் என்று சொல்லி இப்பொழுது பிரேக் டவுன் பட கம்பெனி சொல்லி இருக்கிறது. விடாமுயற்சி படத்தினுடைய தயாரிப்பின் அரைவாசி பணம் என்றால் மிகப்பெரிய அளவிலான பணம் அது. இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் தான் லைகா நிறுவனம் இப்பொழுது ஒரு சிந்தனைக்கு வந்திருக்கிறது, ஒரு யோசனைக்கு வந்திருக்கிறது. பிரேக் டவுன் பட கம்பெனி கேட்கின்ற அந்த உரிமை தொகையை கொடுப்பதா அல்லது விடுவதா? லைகா இன்னொரு டீலையும் இப்பொழுது யோசித்து வைத்திருக்கிறது. இந்த பிரேக் டவுன் கம்பெனி கேட்கின்ற அந்த அரைவாசி தொகைக்கு பதிலாக விடாமுயற்சி என்ற திரைப்படத்தை வெளிநாடுகளிலே வெளியிடுகின்ற உரிமையை இந்த பிரேக் டவுன் பட கம்பெனிக்கு கொடுத்தால் என்ன? இப்படியான மாஸ்டர் பிளானை போட்ட லைகா ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய தலைவர் திரு அல்லிராஜா சுபாஸ்கரன் அவர்கள் பிரேக் டவுன் பட கம்பெனியினுடைய உரிமையாளரோடு இப்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து ஒரு சாதகமான பதில் எட்டப்படுமாக இருந்தால் மட்டுமே இந்த படம் தை மாதத்தில் வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது புதிதாக ஒரு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வரும் என்று. பொதுவாக ஒரு பண்டிகையாக இருந்தால் ரஜினி, விஜய், அஜித் போன்ற மிகப்பெரிய மாஸ் ஹீரோக்களினுடைய ஸ்டார் வேல்யூ உள்ள நடிகர்களுடைய திரைப்படம் வந்து ரசிக பெருமக்களை கொண்டாட செய்யும், மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். ஆனால் இந்த தடவை இந்த பொங்கல் ரேஸில் இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ தளபதி விஜயோ ஈடுபடவில்லை, விலகி இருக்கின்றார்கள். ஒரே ஒருத்தரான அஜித் குமார் விடாமுயற்சி என்ற படத்தோடு களத்துக்கு வருவதற்கு காத்திருந்தார். இப்பொழுதும் அவரும் பின்வாங்கி இருப்பது ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையே, குறிப்பாக தமிழ் சினிமா உலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிற ஒரு செய்தி. காரணம் என்னவென்றால் ரசிகர்கள் தங்களுடைய தலையினுடைய படம் வெளிவரவில்லை, 2 வருடங்கள் காத்திருந்தோம், துணிவு என்ற படத்துக்கு பிறகு இந்த படத்துக்காக காத்திருந்தோம், இந்த படமும் வெளிவராமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு மனவேதனையில் இருக்கின்றார்கள். விடாமுயற்சி என்ற திரைப்படமானது திரைக்கு வருகிறது என்ற அடிப்படையிலே சில சிறிய சிறிய பட்ஜெட்களில் எடுக்கப்பட்ட படங்கள் வந்து பின்வாங்கியது. அதாவது அவர்களுடைய ரிலீஸ் டேட்டை அவர்கள் பின்போட்டிருந்தார்கள். இப்பொழுது விடாமுயற்சி பின்வாங்கியதால அவர்கள் இப்பொழுது இந்த ரேஸிலே, இந்த பொங்கல் ரேஸிலே ஈடுபடலாமா இல்லையா என்று அவர்களை யோசிக்க தூண்டி இருக்கிறது. அதே வேளையில் தியேட்டர் உரிமையாளர்கள் இப்பொழுது திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த 2025ஆம் ஆண்டினுடைய ஆரம்பம் பொங்கலுக்கு தலையினுடைய விடாமுயற்சி வருகிறது, மிகுந்த எதிர்பார்ப்போடு வருகிறது, பெரிய அளவு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு வருகிறது. ஆகவே இந்த படத்தை ஓட்டி நாங்கள் பெருமளவிலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி கற்பனை கண்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அந்த கற்பனையின் மீது ஒரு மிகப்பெரிய கல் வந்து விழுந்திருக்கிறது. இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது விடாமுயற்சி என்ற திரைப்படத்தை ஒரு தியேட்டருக்கு கொண்டு வந்து வெளியிடுவதிலே விடாமுயற்சி தான் படக்குழுவுக்கு தேவைப்படுகிறது என்பதுதான் எல்லோருக்கும் தெரிகிற ஒரு உண்மை. இந்த வீடியோ பார்க்கிற உங்களில் எத்தனை பேருக்கு இந்த திரைப்படம் குறித்த திகதியில் வெளிவரவில்லை என்பது ஒரு பெரிய ஏமாற்றமாகி போச்சு என்றதை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மற்றொரு வீடியோ பதிவிலே உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.